பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். உளத் தூய்மை. ஹுஜ்ஜத்துல் இஸ்லாம் இமாம் கஸ்ஸாலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அருளியது. தமிழாக்கம் நாகூர் ஷாவுல் ஹமீத் பாதுஷா நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களின் திருப்பேரர் அப்துல் வஹாப் பாக்கவி அலைஹி ரஹ்மா அவர்கள். அத்தியாயம் 3. நற்பண்புகளை பற்றி. அறிஞர்கள் நற்குணங்களை பற்றி ஆராய்ந்தார்கள். நற்குணம் என்றால் என்ன என்று சிந்தித்தார்கள். அதன் அந்தரங்கம் குறித்து அவர்கள் எவ்வித விளக்கமும் தரவில்லை. நற்குணத்தின் பயன்களை பற்றி அவர்கள் விளக்கம் தந்தார்கள். அதிலும் அவர்கள் நற்குணத்தின் பயன்கள் எல்லாவற்றையும் விவரித்து விடவும் இல்லை. அங்கொன்றும் இங்கொன்றுமாக விவரித்தார்கள். ஒவ்வொரு அறிஞரும் தமக்கு பட்டதை, தம் உள்ளத்தில் தோன்றியதை கூறினார்கள். ஆனால் அவர்களில் யாரும் அதன் அந்தரங்கத்தை உற்று நோக்கவில்லை. அதன் முக்கியத்துவத்தையும் அவர்கள் உணரவில்லை. எனவே அவர்கள் நற்குணத்தின் அந்தரங்கத்தை தெளிவான முறையில் எழுதத் தவறிவிட்டார்கள். அறிஞர்கள் ஒவ்வொருவரும் இது விஷயத்தில் ஒவ்வொரு அபிப்பிராயம் வைத்திருக்கின்றார்கள். இன்முகம் காட்டுவதும் உள்ளன்பை தருவதும் பிறருக்கு தீங்கிழைக்காமல் இருப்பதும் தான் நற்குணங்கள் என்று ஹசன் அவர்கள் கூறுகின்றார்கள். மக்களிடம் அன்போடு பழக வேண்டும், அவர்களில் சாதாரணமாக இருக்க வேண்டும், இதுதான் நற்குணம் என்று வேறு சிலர் கூறியிருக்கின்றார்கள். எந்த நிலையிலும் மக்களை இன்புறச் செய்வதே நற்குணம், இது வாசித்தி அவர்களின் கருத்து. நற்குணம் என்றால் இறைவனின் தீர்ப்பை ஏற்று அவனுக்கு அடிபணிவதுதான் என்று அபு உஸ்மான் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். பழிக்கு பழி எனும் கர்வம் ஒழிய வேண்டும், தீங்கிழைத்தவன் மீது அன்பு செலுத்த வேண்டும், அவனுக்காக இறைவனிடம் பாவ மன்னிப்பு கோர வேண்டும், இதுதான் நற்குணம், நற்பண்பு. இது இன்னொரு அறிஞரின் கருத்து. அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறினார்கள், நற்குணம் 3 செயல்களில் கட்டுப்பட்டிருக்கின்றது. மார்க்கத்தில் தடுக்கப்பட்டதை தவிர்த்தல், ஹலாலான உண்ணத் தகுதியான உணவை தேடி அடைதல், இனபந்துகளுக்கு ஒத்தாசை புரிதல். ஹுசைன் பின் மன்சூர் அவர்கள் கூறினார்கள், உண்மையை அறிந்து கொண்ட பிறகு மக்களின் உணர்ச்சியை பற்றி கவலைப்படக்கூடாது, இதுதான் நட்பண்பு என்று கூறினார்கள். இறைவன் விஷயத்தை தவிர்த்து வேறு எந்த விஷயத்திலும் அக்கறை கொள்ளாமல் இருப்பதே நற்குணம் என்றும் கூறப்படுகின்றது. இவை போன்று பல அபிப்பிராயங்கள் நிலவுகின்றன. இவை ஒவ்வொன்றும் நற்குணத்தின் பயன்களையே விளக்குகின்றன, அதன் அந்தரங்கத்தை அல்ல. அதோடு இவற்றில் முழு பயனையும் விளக்கிவிடவில்லை என்பது வெளிப்படை. எனவே அபிப்பிராயங்களை எழுதுவதை விட இதன் திரையை அகற்றி உண்மையை தெளிவுபடுத்தி விடுவது நல்லதென்று எண்ணுகின்றேன். குணம் என்றால் என்ன? இதை முதலில் ஆராய்வோம். குணம் என்பது ஒருவித மனப்பாங்கு, உறுதியான மனப்பக்குவம். இந்த மனோநிலைதான் செயல்களை உற்பத்தி செய்கின்றது. இந்த மனோநிலை அறிவுக்கும் மார்க்கத்துக்கும் நேர்மையான செயல்களை உற்பத்தி செய்யும் போது அதற்கு நற்குணம் என்று பெயரிடுகின்றோம். பகுத்தறிவுக்கும் மார்க்கத்துக்கும் முரண்பட்ட செயல்களை அது வெளிக்கொணரும் போது அதற்கு துர்க்குணம் என்னும் பட்டம் கிடைத்து விடுகின்றது. இத்தகைய மனப்பக்குவமற்றவர்கள் என்னதான் நற்காரியங்கள் செய்தாலும் அவர்களுக்கு நற்குணவான் என்ற பெயர் கிடைக்காது. அவசியத்திற்கென்று ஒருவன் பொருளை செலவிடலாம், இதனால் அவனை தயாளன் என்று அழைக்க முடியாது. ஏனெனில் இந்த இடத்தில் செயலை உற்பத்தி செய்தது காரியம், அந்த காரியத்திற்காகவே அவன் செலவிட்டான். இவனிடம் செயலை உற்பத்தி செய்யும் மனப்பாங்கு கிடையாது. இந்த 4 பொருள்களும் இங்கு வெளிப்படுகின்றன. நற்செயல், துட்செயல், இவற்றை செய்வதற்குரிய ஆற்றல், இவற்றை பற்றிய அறிவு, இவற்றை வெளிப்படுத்தும் மனப்பாங்கு. இந்த 4ஐயும் முறையே ஆராய்வோம். நற்குணத்தை செயலை பார்த்து தீர்மானித்து விடவும் முடியாது. எத்தனையோ குணவான்கள் தங்கள் குணத்தை செயலில் காட்ட முடியாத நிலையில் இருக்கின்றார்கள். ஒன்று வறுமை காரணமாக இருக்கலாம், அல்லது பொருளை செலவிட முடியாதபடி தடைகள் ஏற்பட்டிருக்கலாம். இது இப்படி இருக்க, கஞ்சர்களில் சிலர் வாரி வாரி செலவிடுவதை நீங்கள் பார்த்திருக்கலாம்.
இதற்கு அவர்களிடம் சரியான காரணம் இருக்கும். சுயநலத்தை கருதியோ, பிரபலத்தை நாடியோ, பிறர் தயவை விரும்பியோ இவர்கள் இப்படி செய்யலாம். எனவே நற்குணத்தையும் துர்க்குணத்தையும் ஒரு மனிதனின் செயலை கொண்டும் தீர்மானித்து விட முடியாது. அடுத்தபடியாக நற்செயலையும் துர்ச்செயலையும் வெளிக்கொணரும் ஆற்றல், சக்தி. இந்த சக்தியிலும் நற்குணம் அல்லது துர்க்குணம் கட்டுப்பட மாட்டாது. ஏனெனில் செலவு செய்யும் ஆற்றலும் செலவு செய்யாது தடுத்து கொள்ளும் ஆற்றலும் உண்மையில் ஒன்றுதான். ஒவ்வொரு மனிதனிடமும் இந்த ஆற்றல் உண்டு. கொடுப்பதற்கும் தடுப்பதற்கும் சக்தியுள்ளவனாகவே ஒவ்வொரு மனிதனும் படைக்கப்பட்டிருக்கின்றான். எனவே இந்த சக்தியை வைத்து எதனையும் தீர்மானித்து விட முடியாது. இந்த ஆற்றலின் அடிப்படையில் யாரையும் நற்குணவான் என்றோ துர்க்குணவான் என்றோ தீர்ப்பு கூறிவிட முடியாது. அடுத்தபடியாக நம் சிந்தனைக்குரியது நற்செயலையும் துர்ச்செயலையும் பற்றிய அறிவு. ஒரு செயலை செய்வதற்கு அறிவுதான் முக்கியம். நற்செயல் துர்ச்செயல் ஆகிய இரண்டிலும் அறிவுக்கு சம்பந்தம் உண்டு. இந்த அறிவை மட்டும் நற்குணம் என்றும் கூறிவிட முடியாது. துர்க்குணம் என்ற பெயரும் பொருந்தாது. அடுத்தது மனோநிலை. இதற்குத்தான் குணம் என்றும் பெயருண்டு. இக்குணம் பூரணத்தன்மையடைய வேண்டும். அப்படியாயின் மேற்குறிப்பிட்ட மூன்றும் பூரணத்துவம் பெற வேண்டும். மூக்கு, வாய், கன்னம் ஆகியவை அழகற்றிருக்கும் போது கண்கள் அழகுடையவதாக இருப்பதால் ஒரு மனிதனை அழகன் என்று குறிப்பிட முடியுமா? முடியாது. இவை நான்குமே அழகோடு காணப்பட வேண்டும். அப்போதுதான் அவற்றை பெற்றிருப்பவனுக்கு அழகன் என்று பெயர் கிடைக்கும். புற அழகை பற்றிய விஷயம் இது. இதே போன்றுதான் அக அழகின் விஷயத்திலும் மேற்குறிப்பிட்ட 4 தன்மைகளும் பூரணத்துவம் அடைந்திருக்க வேண்டும். இவை நான்கும் ஒழுங்காக அமைந்துவிட்டால் நற்குணம் உண்டாகிவிடும். இத்தகைய தன்மைகளுடைய மனிதனை குணவான் என்று துணிந்து கூறலாம். புற அழகுக்கு இருப்பது போல அக அழகுக்கும் 4 அங்கங்கள் உள்ளன. அவற்றை நடுநிலைமையில் அமைக்க வேண்டும். இதன் பிறகே குணம் மனம் வீசும். முதலாவது அறிவாற்றல், இரண்டாவது சின உணர்ச்சி, மூன்றாவது காம உணர்ச்சி, நான்காவது இவற்றை நடுநிலைப்படுத்தும் ஆற்றல். இவை ஒவ்வொன்றையும் முறையே ஆராய்வோம். அறிவாற்றல். இவற்றை நல்ல முறையில் பயன்படுத்த வேண்டும். உண்மையையும் பொய்யையும் இதன் உதவியால் பிரித்தறிய வேண்டும். நேர்மையையும் நீதியையும் உய்த்துணர வேண்டும். நல்ல கொள்கை எது, கெட்ட கொள்கை எது, நற்செயல் எது, துர்ச்செயல் எது என்று பகுத்தறிய வேண்டும். இந்த ஆற்றல் பக்குவப்படும் போது பேரறிவு உற்பத்தியாகின்றது. இத்தகைய அறிவு நட்பண்பின் ஆணிவேராகும். அறிவு அளிக்கப்பட்டவர்கள் அதிகமான நன்மைகள் அளிக்கப்பட்டு விட்டார்கள் என்று இறைவன் குறிப்பிடுவது இந்த பேரறிவைத்தான். அறிவு அளிக்கப்பட்டவர்கள் அதிகமான நன்மை அளிக்கப்பட்டு விட்டார்கள் என்று இறைவன் திருக்குரானிலே குறிப்பிடுவது இந்த பேரறிவைத்தான். சின உணர்ச்சி. சின உணர்ச்சி எனும் கோப உணர்ச்சி ஓரளவுக்கு அவசியம்தான். கோபமே அற்றுப்போய் மரக்கட்டையாகிவிடக்கூடாது. கோபத்தால் மதியிழுப்பதும் கூடாது. அறிவாற்றலுக்கு தகுந்தபடி அது இயங்க வேண்டும். அப்போதுதான் சின உணர்ச்சிக்கு பெருமையும் அழகும் உண்டாக முடியும். காம உணர்ச்சி. சின உணர்ச்சியை போன்றதுதான் காம உணர்ச்சியும். பகுத்தறிவுக்கும் மார்க்கத்துக்கும் கட்டுப்பட்டு அது இயங்க வேண்டும். அப்போதுதான் காம உணர்ச்சிக்கு பெருமையும் அழகும் உண்டாக முடியும். நடுநிலைப்படுத்தும் ஆற்றல். இது பிரதானமான ஒன்று. சின உணர்ச்சியையும் காம உணர்ச்சியையும் பகுத்தறிவுக்கும் மார்க்கத்துக்கும் அடிபணியச் செய்வது இந்த நடுநிலைப்படுத்தும் ஆற்றல்தான். பகுத்தறிவை நேர்வழி காட்டும் பிரசங்கிக்கு ஒப்பிடலாம். அதை செயல்படுத்துவதுதான் இந்த நிலைப்படுத்தும் ஆற்றல். அறிவின் சைக்கிணையை புரிந்து செயலாற்றுவது இந்த ஆற்றலை பொறுத்து அமைகின்றது. இது விஷயத்தில் ஒரு கருவியை போன்று சின உணர்ச்சி பயன்படுகின்றது. சின உணர்ச்சியை வேட்டை நாய்க்கு ஒப்பிடலாம். முதலில் வேட்டைக்கென்று அதை பக்குவப்படுத்த வேண்டும். அதன் பிறகு அது சைக்கிணைக்கு அடிபணிய ஆரம்பித்து விடும். அதன் பிறகு அதனிடம் சுய விருப்பு வெறுப்பை காண முடியாது. இதே போன்று முதலில் சின உணர்ச்சியை நாம் பக்குவப்படுத்த வேண்டும். பின்னர் அது அறிவின் சைக்கிணைக்கு
மார்க்கத்தின் கையசைப்புப்படி இயங்க ஆரம்பித்துவிடும். இத்தகைய தன்மையுடையதுதான் காம உணர்ச்சியும். மேற்குறிப்பிட்ட 4 தன்மைகளும் ஒருவனிடம் செம்மையாக அமைந்திருந்தால் அவனை நற்குணவான் என்று தயக்கமின்றி கூறலாம். இப்படி எல்லோரிடமும் எதிர்பார்க்க முடியாது. கோப உணர்ச்சி நடுநிலையில் அறிவுக்கு கட்டுப்பட்டு இயங்கும் போது அதற்கு வீரம் என்று பெயர் உண்டாகின்றது. காம உணர்ச்சி நடுநிலையில் இயங்கும் போது களங்கமின்மை என்னும் பெயர் ஏற்படுகின்றது. சின உணர்ச்சி நடுநிலையிலிருந்து தவறி மேல் நோக்கி செல்லும் போது வெறி உண்டாகின்றது. காம உணர்ச்சி மேல் நோக்கி போகும்போது காம வெறி உதயமாகின்றது. சின உணர்ச்சி கீழ் நோக்கி சாயும் போது கோழைத்தனம் தலை தூக்குகின்றது. காம உணர்ச்சி கீழே இறங்கும் போது ஆண்மையின்மை தன்மை ஏற்படுகின்றது. இந்த 2 நிலைகளும் விரும்பத்தக்கவை அல்ல. உணர்ச்சி வரம்பு மீறி வலுவேறக்கூடாது, வலு இல்லாமல் இருக்கவும் கூடாது. நடுநிலைதான் விரும்பப்படுகின்றது, புகழுக்குரியது. அறிவாற்றலுக்கும் இந்த விதியுண்டு. அறிவு நடுநிலையில் செயல்படும் போது பல்வேறு நன்மைகள் உற்பத்தியாகின்றன. நேர்மையான சிந்தனை, கூர்மையான ஆராய்ச்சி, தெளிந்த கருத்து, தீர்மானமான கண்ணோட்டம் எல்லாம் அதன் விளைவுகளே. அறிவாற்றல் எல்லையை மீறும் போது சூழ்ச்சி, தந்திரம், வஞ்சகம், மோசடி, குறுக்கு வழி முதலியவை உற்பத்தியாகின்றன. அறிவாற்றல் குறையும் போது முட்டாள்தனம், மந்த புத்தி, மடமை முதலியனவை தோன்றுகின்றன. அனுபவமின்மையும் பைத்தியமும் கூட இதன் விளைவுகளே. சின உணர்ச்சி நடுநிலையில் இயங்கும் போது வீரம் உண்டாகின்றது என்று குறிப்பிட்டேன். வீரத்திலிருந்து சகிப்புத்தன்மை, தயாள மனப்பான்மை, மனோபலம், சினத்தை அடக்கியாண்டு வெற்றி கொள்ளுதல், கம்பீரம் முதலியவை உதயமாகின்றன. அன்பும் நட்பும் கூட இதன் விளைவுகளே. இவை அனைத்தும் புகழுக்குரிய நற்குணங்களே, உயர் பண்புகளே. ஆனால் இந்த உணர்ச்சி வலுவேறி போகும் போது வெறுக்கத்தக்க பல தன்மைகள் உற்பத்தியாகின்றன. தற்பெருமை, பொருட்படுத்தாமை, அலட்சிய மனப்பான்மை, உயர்வெண்ணம் முதலியன முளைக்கின்றன. இந்த உணர்ச்சி வலுவிழப்பதும் விரும்பத்தக்கதல்ல. அப்போது கேவலமான மனப்பான்மை, இழிவெண்ணம், தன்னைத்தானே மிகவும் தாழ்வாக மதிக்கும் குணம், இப்படி பல தன்மைகள் தலை தூக்குகின்றன. காம உணர்ச்சி நடுநிலையில் இயங்கும் போது வரவேற்கத்தக்க பல நல்ல அம்சங்கள் தோன்றுகின்றன. தயாளம், வெட்கம், பெருந்தன்மை, சகிப்புத்தன்மை, அடக்கம், பேணுதல் முதலியவைகள் அதன் விளைவுகளாகும். காம உணர்ச்சி எல்லையை மீறும் போது பேராசை, வெறி, தயாளமின்மை, பொறாமை, எதிரியின் இன்னல் கண்டு சிரித்தல், செல்வந்தர்களை இழிவாக கருதுதல், அறிஞர்களை தாழ்வாக எண்ணுதல் முதலியவை வெளிப்படுகின்றன. இந்த உணர்ச்சி வலுவிழக்கும் போது நல்லம்சங்கள் எதுவும் ஏற்பட்டுவிட முடியாது. வெறுக்கத்தக்க பல குணங்களே உண்டாக முடியும். மேற்குறிப்பிட்ட 4 அங்கங்கள் நற்குணத்தின் ஆணிவேராகும். மற்றவை அனைத்தும் இதன் பிரிவுகளே. இந்த 4 விஷயங்களிலும் பரிபூரண வெற்றி அடைந்தவர்கள் அண்ணல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர்த்து வேறு யாரும் இல்லை. அவர்களுக்கு பின்னர் வந்தவர்கள் பல தரப்படுகின்றார்கள். சிலர் உயர்ந்தும் தாழ்ந்தும் காணப்படுகின்றார்கள். இக்குணங்கள் அனைத்தையும் ஒருங்கே பெற்ற அவர்களை மக்களிலேயே மாணிக்கம் என்றும் கருதலாம். அவர்களை மக்கள் விரும்புவார்கள், அவர்களை பின்பற்றி நடப்பார்கள். இத்தகைய குணமற்றவர்களை வர்ணிக்க எதிர்ப்பதங்கள் இருக்கவே இருக்கின்றன. மக்களை விட்டும் நாட்டை விட்டும் அவர்கள் வெளியேறிவிடுவதுதான் நல்லது. ஏனெனில் இவர்கள் ஷைத்தானை அணுகிவிட்டார்கள். ஷைத்தான் விரட்டப்பட வேண்டியவன் அல்லவா? மேற்குறிப்பிட்ட நற்குணங்களை திருமறை பல இடங்களிலே விவரித்திருக்கின்றது, விசுவாசிகளை பாராட்டி இருக்கின்றது.